வர வர ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஆன்லைன் ஒர்க்லாம் முடிக்கிறதுக்கே மணி பார்த்தீங்கன்னா 12 ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க் போகணும். அதனால முன்னாடியே குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் சுண்டல் குழம்பு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரித்து வச்சுட்டு படுத்தோம்னா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிளம்பி போகிறதுக்கு. அதோட நாளைக்கு கொண்டு போகிற திங்ஸும் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பேகு, அப்புறம் நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போட்டு போகிறோமோ அதுவும் எடுத்து வச்சிருவேன். பைக்கி முதல் கொண்டே எடுத்து வச்சிருவேன். ஏன்னா காலையில் அவசரத்துக்கு லேட் நைட் ஸ்லீப்க்கு அப்புறம் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கண்ணு தேடுறதே ஃபஸ்ட்டு டீயாக தான் இருக்கும். ஸோ அதனால் டீ போட்டுட்டு இருந்தேன் எழுந்ததுமே. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி எடுத்து வச்சாச்சு. மார்னிங் இந்த மாதிரி சீக்கிரமாக எழுந்து சமைக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு நாள் கூட இதுக்காக நான் எஃபர்ட் போட்டு பண்ணதே இல்லை. எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணும், இல்லை ஒர்க்குக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும், பசங்களுக்கு ஏதாவது மார்னிங் சீக்கிரம் போகணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி நான் நேரமாக எழுந்து சமைக்கிறதே. ஏர்லி மார்னிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னோட இந்த டீ டைமும் தான். ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறமா கடகடன் ஒர்க்கு கிளம்பிட்டேன். ஸோ இன்னைக்கு என்ன சமைச்சேன் அப்படின்றதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னே தோணல. ஏன்னா என் மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு லேட் ஆகக்கூடாது, கொஞ்சம் குயிக்காக போயிடணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருந்தது. ஸோ நான் நினச்ச மாதிரியே டைமுக்கு ரீச் ஆகிட்டேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல், அப்புறம் தோசை, சாம்பார் இதெல்லாம் தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் இவ தான் என்னோட சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த அன்னைக்கு நீங்கள் எவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருந்தாலுமே அந்த டைம் நீங்கள் ரிலாக்ஸ்ட் ஆயிடுவீங்க. ஸோ எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே மணி 5 ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு டே எனக்கு இப்படி தான் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.